வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. நீங்க? என் பேர் லாசரு. நான் உங்க பிரசங்களை நிறைய கேட்டிருக்கேன். அப்படியா? ரொம்ப நாளா என் மனசை குடைஞ்சிட்டு இருந்த ஒரு கேள்வியை இப்ப நான் உங்களை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. ஐயா, நான் ஒரு பாவி, துர்நடத்த உள்ளவன். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கொள்கையை பின்பற்றாம கெட்டு சீரழிஞ்சிட்டேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என் மனைவியும் மக்களும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னை கடவுள் மன்னிப்பாரா? என்னை கடவுள் மன்னிப்பாரா? நிச்சயமா மன்னிப்பார். லாசர், உங்களுக்கு தெரியுமா, காணாம போன ஒத்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு அரவணைச்சிக்கத்தான் ஆண்டவர் இயேசு மனுஷ உருவமே எடுத்தார். தன்னோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மோட பாவங்களுக்காக அவர் தன்னோட உயிரையே கொடுத்தார். அவரோட பரிசுத்த ரத்தத்தினாலதான் நம்ம மீட்டு இருக்கிறார். நீங்க உண்மையா மனம் மாறி இப்படிப்பட்ட பாவத்தை இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா மன்னிப்பாரு, அரவணைப்பாரு. முடிவு எடுக்கிறேங்க ஐயா, முடிவு எடுக்கிறேன். ஆனா என் மனைவியும் மக்களும் என்னை பார்த்தாலே வெறுக்கிறாங்களே. லாசர், நான் உங்களை வெறுக்கலையே. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுள் படைச்சிருக்கிறார். பாருங்களேன், என் குடும்பத்துல என்னையும் சேர்த்து 8 பேர். அதுல 7 பேரு விஷபேதியினால இறந்தே போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கிறேன். எதுக்காக தெரியுமா? உங்களை கர்த்தர் மன்னிப்பார் அப்படிங்கிற இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்றதுக்காக. இதுதான் கடவுளோட சித்தம். என்னோட பிரசங்கத்தை கேட்கறதுக்காக சென்னை, கோயம்புத்தூர், நாகர்கோவில்னு ஊர் ஊரா என்னை கூப்பிட்டுருக்காங்க. போன இடமெல்லாம் என் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிங்க எத்தனையோ பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல ஊழியம் செஞ்சுட்டு இப்ப மதுரைக்கு மேற்க 7 மைல் தூரத்துல இருக்கிற இந்த கீழமாத்தூர் மிஷன் கிராமத்தை தேர்ந்தெடுத்து இங்க ஸ்விஃப்ட் காட்டேஜ் எலிமெண்டரி ஸ்கூலை ஸ்தாபிச்சு இதுக்கு கவர்மெண்டோட அங்கீகாரமும் வாங்கி இங்கேயே இப்ப பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் என்னோட திட்டத்துல நடந்ததில்லை, இறைவன் சித்தத்துல நடந்தது. உங்களுக்கு நடந்ததும் இறைவன் சித்தம்தான். ஆமா லாசர், கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு நம்புங்க. நான் எழுதின ஒரு பாட்டை இப்ப உங்களுக்கு தரேன். லாசர், இந்த பாடலை தினந்தோறும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பாடுங்க. இயேசு நிச்சயம் உங்களை ஏத்துக்குவார். சந்தோஷமா நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. இப்போதும் சீமோன் ஐயர் என்ற ஒரு போதகர், ஊழியன் எழுதின பாடலை தான் நாம் பாட கேட்க இருக்கின்றோம். இவர் சந்தியாகு ஐயர் போன்றவர்களைப் போன்று அதிகமான அளவிலே பாடலை எழுதவில்லை என்றாலும் ஒரு சில பாடலை எழுதினார். ஆனால் அந்த பாடல்கள் மக்கள் மத்தியிலே மிக்க வரவேற்பு பெற்றிருக்கிறது. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்கிற பாடல், அதே விதமாய் வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் என்கிற பாடலையும் அவர்தான் எழுதினதாக சொல்லப்படுகிறது. மதுரையிலே வெகுகாலம் ஊழியம் செய்தவராம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி அவர் கர்த்தருடைய பாதம் போய் சேர்ந்தார். மதுரையிலே மேலவாசல் ஆலயத்திலே ஆராதனை நடந்தது. ஆகவே அநேக ஊழியக்காரர்கள் மதுரையை மையமாக கொண்டு ஊழியம் செய்து அங்கேயே தங்களுடைய உயிரை
விட்டிருக்கிறார்கள், அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு விசேஷம். சரி, இந்த என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, டெடிகேஷன் சாங் என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே, இல்லையா? ஒப்படைப்பு பாடல். அவர் ரொம்ப அதை உணர்ந்து அதை பாடியிருக்கார். மனம், ஆன்மா, சரீரம் அனைத்தையும் ஜீவ பலியாய் நான் உமக்கு ஒப்படைக்கிறேன் ஐயா. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுலடியார் சொல்லுவது போல அந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர் இந்த பாடலை இயற்றி இருக்கின்றார். ஒரு விசேஷித்த பாடல். எல்லா திருச்சபைகளுக்கும் அறிமுகமான பாடல் இது. பலரால் பாடப்படுகிற பாடல். ஆகவே இந்த பாடல் என்ன சொல்லுகிறது, அதன் அர்த்தம் என்ன, அந்த பாடலிலே பக்தன் பாடுகிற அந்த ஒப்படைப்பின் ஆழத்தின் கருத்து எப்படி இருக்கிறது என்கிற சிறப்புகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாதிப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பவப்பே அடிமைத்தனத்தினின்றும், அந்தகாரத்தினின்றும் பவப்பே அடிமைத்தனத்தினின்றும், சொந்தரத்தக்கிரையத்தாள் என்னை மீட்ட, சொந்தரத்தக்கிரையத்தாள் என்னை மீட்ட எந்தையே உந்தனுக்கு இதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரம் அதை உமக்கு ஆதீனம் ஆக்கி வைத்தேன்.
ஆத்ம சரீரம் அதை உமக்கு ஆதீனம் ஆக்கி வைத்தே பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கின்றே கருணை செய்தேவா என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவும் நேர்ந்து விட்டேன் உமக்கு நீதியின் ஆயுதமாய் அவயவும் நேர்ந்து விட்டேன் உமக்கு ஜோதி பரிசுத்தராலயமாகவே ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தே எந்தன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்பானவர்களே, இவ்வளவு நேரமாக இக்குறுந்தகடின் வாயிலாக நீங்கள் கேட்ட பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு ஒரு நேரப்போக்காக இராமல் உண்மையாகவே இது உங்கள் ஆன்மீக ஈடேற்றத்திற்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பயனுள்ளதாக இருக்க நாங்கள் ஆண்டவரை வேண்டுகிறோம். கேட்டதை நாம் கடைபிடிப்போம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இப்பொழுதும் முடிவாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் இறைவா, பாரபட்சம் இல்லாமல் அனைவோரையும் நேசித்து அன்பு கூர்ந்து பராமரித்து போஷித்து தற்காத்து வருகிறவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த குறுந்தகடை கேட்டவர்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் பேரிலே உமது மேலான ஆசீர்வாதம் உம்முடைய அனுக்கிரகம் தங்க வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடி கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு காலம் வெறுமையாய் போகாது, அது நீ விரும்பினதையே செய்யும் என்று சொன்ன வாக்கை நாங்கள் நம்பி விதைத்திருக்கிறோம் சுவாமி. ஆகவே இதற்கு நிச்சயமாய் பலனுண்டு என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஊழியத்தை சிறமேற்கொண்டு முன்வந்த ஏலீம் சுவிசேட பிரகடன சங்க மக்களுக்காக, சங்கத்துக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எடுத்துக்கொண்ட அந்த சுவிசேட பிரகடன சங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சி வீணாய் போகாதபடிக்கு ஒன்றானது 30, 60, 100 பலன் தர கர்த்தர் அருள் புரிவீராக. எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் உமக்கே உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.